எல்லாம் யோசிப்போம். அதை பாஸ்வேர்டு அனுப்ப போகிறோம்னு சொன்னால் எங்கே மெலிவாக இருக்குது எங்கே குறைவாக இருக்கலாம் யோசிப்போம். இப்போ சில பேர் பாஸ் அனுப்புற வரைக்கும் யோசிப்போம், நாங்கள் அனுப்புகிற பாசல் போய் சேருமா, சேராட்டி என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்வி வந்துருக்கு. தானே பழங்கள் எல்லாம் இலங்கையிலிருந்து அனுப்பலாமான்னு சொல்லி கேள்வி இருக்குது. அது இல்லை மாதிரி கஸ்டமரும் முன்னாடி பேக் பண்ணுவோம், கஸ்டமரும் முன்னாடியே போகாத ஐட்டத்தை திரும்ப கொடுத்துருவோம். இந்த சிச்சுவேஷனில் பாசல் வெளிநாட்டுக்கு போகுமான்னு நினைக்கிறேன். கிஃப்டாக கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ பாய் ஃப்ரெண்டுக்கோ என்ன போகணும்னு யோசிப்பேன். இப்போ என்னென்ன பொருட்கள் அனுப்பலாம், என்னென்ன பொருட்கள் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்குது தானே. தேனுகள் அதுகள் எல்லாம் தேனுகளும் என்னென்னு சொல்கிறேன், அனுப்பலான்னு சொல்லல. ஒரு தேன் 1 கிலோவுக்கு விலை கூட வேண்டாம். இந்த ஒரு பார்சலுமே வந்து நாங்கள் ஆஃபீஸில் வந்து எடுங்கன்னு சொல்கிறதில்ல, இடையில வந்து எடுங்கன்னு சொல்கிறதில்ல, நேராக வீட்டுக்கு தான் கொடுக்கணும். டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட அனுப்பலாம், வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் அனுப்ப முடியாது. மற்ற முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால், இப்போ இந்த பார்சல் அனுப்புகிறோம் தானே, அனுப்பினா அது காசு இங்கே கட்டலாமா இல்லாட்டி எடுக்கிறாள் அங்கே கட்டலாமா, அது என்ன மாதிரி விசாரிச்சு பாருங்க என்ன ப்ரைஸ் போகுது, இங்கே என்ன ப்ரைஸ் போகுதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே இங்கே பெஸ்ட்டாக ரேட்னு சொன்னால் வந்து அனுப்பி கொடுங்க. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலியில் நிற்கிறேன். குறிப்பாக திருநெல்வேலி சிக்னல் இருக்குது தானே, அதில் இருந்து யாழ்ப்பாண பக்கம் பாருங்க சொன்னால் எங்களை கொமர்ஷியல் பேங்க் ND பேங்க் எல்லாம் இருக்குது தானே, அதுக்கு நேராக முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தீபாராம் கொரியர் சர்வீஸுக்கு தான் வந்தாங்க. இவையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களோட கிளையை வந்து இன்றைக்கு திருநெல்வேலியில் திறந்துருக்கிறேன். அந்த வேலை இப்போ நாங்கள் இவையில்கிட்ட உள்ளுக்கு போய் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம். குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கான பார்சல் சர்வீஸ் இருக்குது, அது தவிர ஏர் டிக்கெட்டிங் இருக்குது, மற்றது மணி எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இருக்குது. அப்படி நிறைய வசதிகள் செய்து கொண்டு வரணும். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போகிறோம், உள்ளுக்கு போய் என்ன மாதிரி வசதிகள் செய்யணும், அது என்ன மாதிரி குறிப்பாக நீங்கள் வெளிநாட்டுக்கு பார்சல் அனுப்புறேன்னு சொன்னால் என்னென்ன பொருட்கள் அனுப்பலாம், என்னென்ன பொருட்கள் அனுப்பக்கூடாது, என்ன விலையில் அனுப்பலாம்னு சொல்லி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதை தவிர பசங்க முக்கியமாக நீங்கள் நிறைய பேர் கேட்குற விஷயம், அந்த இந்தியாவுக்கான ஃபெரி சர்வீஸ் எல்லாமே ஆரம்பிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்குரிய புக்கிங் எல்லாமே இங்கே செய்து கொள்ளலாம். அப்படி நிறைய விஷயங்கள் இங்கே செய்து வருகிறோம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் என்ன மாதிரின்னு சொல்லி நான் காட்டிக்கொள்ளலாம். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ வாங்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வாங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். அப்படி இருக்கீங்க? இருக்கிறோம். ஓகே, உங்களோட பெயர் என்ன? நான் ரமணன். ரமணன் என்ன? ஓகே, ஏற்கனவே நாங்கள் நெல்லியடியில் உங்களோட வீடியோ எடுத்தாங்க, தீபாராம் பார்சல் சர்வீஸ். ஓகேண்ணா, இப்போ இன்றைக்கு வந்து நீங்கள் திருநெல்வேலியில் திறந்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, உங்களோட இதை பெருசு என்னென்ன சர்வீஸ் இருக்கு உங்கள்கிட்ட? ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண அப்படிங்கிற முதல் வீடியோ போட்டுறாங்க. பார்சல் சர்வீஸ், ஃப்ளைட் டிக்கெட்டிங், மணி ட்ரான்ஸ்ஃபர், டூர் பேக்கேஜஸ் என்ன. ஓகே, மெயினாக வந்து உங்கள்கிட்ட இலங்கையில், இந்தியாவில், மற்றும் UK 3 நாட்டிலையும் இருக்குண்ணா. இந்த 3 நாட்டிலேருந்து உலகத்துலேருந்து நடுவு அனுப்பலாம் பார்சல். எங்கிற சர்வீஸ் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் தெரியும், இன்றைக்கு நடக்கிற சிச்சுவேஷன், ஈரான் அமெரிக்கா போரில் வந்து மிடில் ஈஸ்டால் போகிற ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடுது. இதால் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஏர் இந்தியா, டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் மூலம் மட்டும்தான் ஷிப்மெண்ட்ஸ் எல்லாமே மூவ் பண்ணுது. UKலேருந்து வர ஷிப்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸ்ரீலங்காவில் போகிற ஷிப்மெண்ட்ஸ் என்னென்னு சொன்னால், மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளால் போகிற வந்து நிறைய ஷிப்மெண்ட்ஸ், எங்கட ஷிப்மெண்ட்ஸ் மட்டுமல்ல இல்லை, நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கும் யூரோப் எல்லா கண்ட்ரீஸுக்கும். அந்த இது கட் ஆகினோன்னா எல்லாமே எல்லா ரஃபிக்கும் வந்து இந்த இதுக்குள்ளே வந்தபடியாக கொஞ்சம் டிலே இருக்குது. ப்ரைஸிங்கும் வந்து ஹை இருக்குது. ஏன்னா இந்த டைம் தானே ஏர்லைன்ஸும் வந்து லாபத்தை பார்க்கலாம், இந்த டைம் வந்து ப்ரைஸிங்கும் ஹையாக இருக்குது. அதான் அடுத்த முக்கியமான விஷயம் கேட்க நினைக்கிறேன், இந்த சிச்சுவேஷனில் பார்சல் வெளிநாட்டுக்கு போகுமான்னு நினைக்கிறேன். சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கு, ஆனா சின்ன டிலே இருக்கு, பார்சல் டிலே இருக்கு. கொஞ்ச நாட்கள் கூடலாம், கொஞ்ச நாட்கள் இப்போ 7 நாள்ல போறது ஒரு 3 days 10 நாள்ல ஆகும். 10 நாள் சின்ன டிலே ஒன்று இருக்கு. அதை கஸ்டமரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்குறது, இது வந்து நாங்கள் ஒரு சர்வீஸாக தான் இந்த டைம்ல செய்கிறோம். என்னன்னு சொன்னா, அந்த கஸ்டமருக்கு அந்த இப்போ சில பேர் பிளான் பண்ணியிருப்போம், ஒரு வெட்டிங்குக்கு ப்ராடக்ட் அனுப்பணும், இல்லாட்டி ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு அனுப்பணும்னு சொல்லி. அப்போ அதை நாங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதை நாங்கள் எந்தளவு முடியுமோ அதை சப்போர்ட் பண்ணி டெலிவரி பண்ணுறதான் கட்டிதான். கஷ்டமான டைமில் நாங்கள் செய்கிறது தான் சக்ஸஸ் கட்டாயம். ஓகே, இப்போ 3 நாடுகள்லேருந்து நாங்கள் உலகத்துலேருந்து நாடுகள் அனுப்பலாம். என்ன ஓகே, மற்ற முக்கியமான விஷயம், இப்போ இந்த பார்சல் அனுப்புறாக்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், போன வீடியோ காய்ச்சி நாங்கள் இதுலேயும் காய்ச்சி கொள்ளும். இப்போ என்னென்ன பொருட்கள் அனுப்பலாம், என்னென்ன பொருட்கள் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்குது தானே, அதை பற்றி சொல்லுங்க. நார்மலாக என்ன பொருள் அனுப்பக்கூடாத பொருட்கள் வந்து ஏர்லைன்ஸால் பேன் பண்ண பொருட்களை அனுப்ப முடியும். உதாரணத்துக்கு பேட்டரி அனுப்பிடாது, பிளேமபிள் ஐட்டம் அனுப்ப முடியாது, என்னென்ன ஏர்லைன்ஸால் பேன் பண்ணப்படுறோ அதை அனுப்பிடாது. அது தவிர கஸ்டம்ஸால் ஒரு நாட்டில் கஸ்டம்ஸில் சட்டத்திட்டத்துக்கு அமையவா தான் நாங்கள் ஒர்க் பண்ண முடியும். அப்போ கஸ்டம்ஸால் பேன் பண்ணப்பட்டது வந்து வேல்யூ ஐட்டம் லைக் கோல்டு ஓ சில்வர் ஓ கரன்சிஸ் இதுகள் வந்து அனுப்ப முடியாது. சில பேர் என்ன செய்யணும்னா, எல்லாமே அனுப்புறதுன்னு இல்லை, ஆனால் வந்து சில பேர் என்ன செய்யணும்னா கிஃப்டாக கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ பாய் ஃப்ரெண்டுக்கோ என்ன போகணும்னு யோசிப்பேன். அது சின்ன 1 கிராமாக இருந்தாலுமே அது தப்பு, அனுப்ப முடியாது. அதை வந்து
நான் ஒவ்வொன்றா செக் பண்ணி செய்வோம், அட்வைஸ் பண்ணுவோம், திரும்பவும் கொடுத்துருவோம். இதை நான் மறைச்சு அனுப்புறது கூடாது. அது அப்படியே ஸ்கேனில் தெரியும். அது வந்து பிரச்சனையை கொடுக்கும், கஸ்டமருக்கு தான் அந்த பிரச்சனை போகும். தயவுசெய்து அனுப்பக்கூடாத பொருட்கள் அனுப்பக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, விருப்பம் இருக்குன்னா எங்களோட கலந்து ஆலோசிச்சா அதை அனுப்பலாமோ இல்லையோன்னு சொல்லுவோம். அனுப்பலான்னா அனுப்பல, நாளைக்கு வந்து ஃபியூச்சரில் வர பிரச்சனைகளையும் தவிர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் வேலை செய்கிறது கஸ்டம்ஸ் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக தான் நாங்கள் வேலை செய்ய முடியும், அதை பைபாஸ் பண்ண முடியும். சிறுவை யோசிப்பேன், இப்போ இது அனுப்பலாமா டவுட் ஒன்று இருக்குன்னு சொன்னால் கேட்கலாம், நேராக வந்தேன் அண்ணா இது அனுப்பலாமான்னு சொன்னால் வேறு சொல்லி அனுப்பலாமா அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். அதுக்கு எதுவும் அனுப்பிக்கலாம். அப்புறம் நீங்கள் ஒரு பெருமதியாக பொருள் அனுப்பி போட்டு பிறகு வந்து அது தொலைஞ்சிட்டோ மிஸ் ஆகிட்டோம்னு சொல்லி அது கண்டிப்பாக ஸ்கேனில் பிடிபடும். ஸ்கேனில் பிடிபட்டா நாளைக்கு மிஸ் டிக்ளரேஷன் சொல்லி உங்களுக்கு ஒரு பெனால்ட்டி வரும். ஓகே. அப்போ ஒரு எந்த ஒரு இது டவுல் பண்ண கேம் வந்து கரெக்டான டிக்ளரேஷன் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் அனுப்ப முடியும், நாங்களும் அனுப்ப முடியும். எங்கத்தடே வந்து கஸ்டமர் தான் அந்த பிரச்சனை வரும். ஓகே. பட் முக்கியமான சொல்லி இப்போ உங்கள்கிட்ட வந்து ஃப்ளைட்டில் அனுப்பலாம் பார்சல், கார்கோவும் இருக்கா கப்பல்? இப்போ கப்பல் வந்து இந்தியா யூகேலேருந்து இருக்குது. யூகேலேருந்து ஸ்ரீலங்கா மட்டும், யூகேலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஏர்ல அனுப்பலாம், சீல அனுப்பலாம். இது ஏர்ல வந்து 7 டேஸ்ல வரும், சீல வந்து 6 to 8 வீக்ஸ்ல வரும். ஆனால் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல ஃப்ளைட்ல இது பிரச்சனையும் இல்லை. ஷிப் கார்கோ வந்து சில வேளை டிலே ஆகலாம். ஆனால் எங்களுக்கு இந்த வித அப்டேட்ஸும் இன்னும் கிடைக்கல. இது வந்து உலக நாட்டோட ஒத்த விஷயம், எங்களுக்கு மட்டுமண்டு இல்லை. நாங்கள் அந்த டைமுக்கு நாங்கள் ஷிப்மெண்ட்டை மூவ் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து கண்டெய்னர்ஸ் கம்பெனி வந்து அக்செப்ட் பண்ணது ஷிப்மெண்ட்டை நாங்கள் ஒன் டைமும் செய்கிறோம். ஆனால் சில வேளை வந்து டிலே வரலாம். சி கார்கோ பொறுத்த மட்டும், ஏர் கார்கோ எந்த வித பிரச்சனையும் இல்லை. யூகேலேருந்து வர்றது, இலங்கையிலேருந்து எல்லா நாட்டையும் அனுப்பலாம் தானே? இலங்கையிலேருந்து எல்லா அப்படி கேட்க கப்பல் சர்வீஸும் இருக்கா? இலங்கையிலேருந்து கப்பல் சர்வீஸ் நாங்கள் செய்யலை. என்னன்னு சொன்னால் அது வந்து எங்களோட கெப்பாசிட்டிக்கு கூடவா இருக்கிறபடியே நாங்கள் எந்த சர்வீஸை நாங்கள் செய்கிறோன்றாலும் அந்த சர்வீஸில் ஒரு கரெக்டான விஷயங்கள் இருக்கணும். அதாவது கஸ்டமர்ஸுக்கு இந்த டைமுக்கு டெலிவரி பண்ணணும்னா அந்த டைமுக்கு டெலிவரி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நடக்கணும், எல்லாத்தையும் அமைவாக நடந்து செய்யணும்னு சொன்னால் அதை ப்ராப்பர் சர்வீஸ் ப்ராப்பராக செய்ய முடியும்னா மட்டும்தான் நாங்கள் செய்ய முடியும். இல்லாட்டி அந்த அந்த சர்வீஸில் நாங்கள் இறங்குறதே இல்லை. ஓகே. பட் இன்னொரு விஷயம் போன காய்ச்சினாங்கன்னா அந்த பழங்கள் எல்லாம் இலங்கையிலிருந்து அனுப்பலாமான்னு சொல்லி சொல்லியிருக்கு, அது என்ன மாதிரி? ஆனால் கரண்ட் சிச்சுவேஷனில் அனுப்புறது அட்வைசபிள் இல்லை. என்னென்னு சொன்னால் டிலே ஆகுது. சில வேளை அன்எக்ஸ்பெக்டடாக வந்து எங்களுக்கு தெரியாமல் வந்து இன்னுமே டிலே ஆகலாம். இப்போ 3 days 15 நாள் ஆகலாம். அதனால் வந்து நாங்கள் இந்த டைமில் வந்து பழங்கள் உங்களுக்கு என்ன அவசியமோ அதை மட்டும்தான் ட்ரை பண்ணுங்க. சிச்சுவேஷன் நார்மலுக்கு வந்தால் கூட நாங்கள் செய்யலாம். பழங்கள் அனுப்பலாம், எல்லா நாட்டுக்கும் அனுப்பலாம். இல்லை எல்லா நாட்டுக்கும் இல்லை, ஆஸ்திரேலியா அனுப்பலாது, அமெரிக்கா அனுப்பலாம், மிச்ச நாடுகளுக்கு அனுப்பலாம். பட் அந்த எண்ணெய்கள் அதுகள் எல்லாம் மருத்துவ அதெல்லாம் மெடிசின் அனுப்பலாம். மெடிசின் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட அனுப்பலாம், வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் அனுப்ப முடியாது. ஏன்னா நிறைய பேர் இருக்கிற விஷயம் இப்போ இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க வெளிநாட்டுக்கு, அப்போ அங்கே போய் இந்த மெடிசின் முடிஞ்ச உடனே யோசிப்பேன் இலங்கை வந்து எடுக்கணுமா இல்லாட்டி இல்லை, அது வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட அனுப்பலாம். இலங்கையிலேருந்து அனுப்பலாம், அதே நேரம் யூகேலேருந்து அனுப்பலாம். இந்தியாவிலேருந்து வந்து மெடிசின் அனுப்ப முடியாது, அனுப்ப முடியாது. தேனுகள் அதுகள் எல்லாம் தேனுகளும் என்னென்னு சொல்கிறேன் அனுப்பலான்னு சொல்லலாம், ஒரு லிமிட்டட் குவான்டிட்டி அனுப்பலாம். நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து அந்த பேக்கிங் வந்து ப்ராப்பர் பேக்கிங்காக இருக்கும் மட்டும் அனுப்பலாம். லிக்விட் ஐட்டங்கள் அனுப்பலாம் சொல்கிறாங்க. லிக்விட் அதாவது இப்போ பியோர் லிக்விட்னா அனுப்பலாம். அது இப்போ ஓடிக்ளோன் எடுத்துக்கொள்ளுங்களேன், அதை அனுப்ப முடியாது. இப்போ தேனெல்லாம் செமி லிக்யூட், நெக்ஸ்ட் வந்து ஷாம்போ செமி லிக்யூட், அதெல்லாம் யூகேலேருந்து எல்லாம் எடுக்கலாம். ஆமாம், செமி லிக்யூட் எல்லாமே எடுக்கலாம். ஓகே ஓகே. சாதாரணமாக நீங்கள் ஒரு பார்சல் அனுப்ப போறீங்கன்னு சொன்னால் இங்கே வந்தோம்னு சொன்னால் உங்கள்கிட்ட பாக்ஸ் எல்லாமே இருக்குது தானே? எங்கள்கிட்ட பாக்ஸ் எல்லாமே இருக்குது, எங்கள்கிட்ட சிஸ்டம் இருக்குது. நீங்களே யாருக்கு அனுப்ப போகிறீங்க, நீங்களே என்னென்ன ஐட்டம் அனுப்புறீங்க, எவ்வளோ வேல்யூ போடுறீங்க, எல்லாமே நீங்களே போடலாம். உங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன வேல்யூ போட்டீங்கன்னு சொல்லி. அப்போ நாளைக்கு வந்து நீங்களே எவாலுவேட் பண்ணலாம், நாங்கள் சரியான வேல்யூவை போட்டிருக்கோம். நாங்கள் எழுதுறோம் எல்லாமே கஸ்டமரே எல்லாமே ஃபில் பண்ணலாம். கஸ்டமரும் முன்னாடி பேக் பண்ணுவோம், கஸ்டமரும் முன்னாடியே போகாத ஐட்டத்தை திரும்ப கொடுத்துருவோம். என்னென்ன போகுமோ அதை மட்டும் நாங்கள் அனுப்புவோம். வந்தால் எல்லாம் பில் போட்டுட்டு தந்துட்டு இதில் வெயிட் மிஷின் எல்லாமே இருக்கு பக்கத்துலேயே, அதில் பார்க்க நாங்கள் வெயிட் அளந்துட்டு கஸ்டமர் முன்னாடி அளந்து கொடுப்பீங்க. கஸ்டமர் முன்னாடி எல்லாமே பாக்ஸில் பேக் பண்ணிடுவோம். நாங்கள் அதுக்கு பேக்கில் பேக் பண்ணி அனுப்பி போட்டு இதான் இல்லை, பாக்ஸ்லேயே பேக் பண்ணி இதுதான் வெயிட், இதான் நீங்கள் பே பண்ண போறீங்கன்னு சொல்லிடுவோம். ஓகே. இப்போ சாதாரண வந்து இப்போ ப்ரைஸ், அடுத்த மெயினான விஷயம் இந்த ப்ரைஸ் தானே.
இப்போ எல்லாம் யோசிப்போம் அதை பாஸ்வேர்டு அனுப்ப போகிறோம்னு சொன்னால் எங்கே மெலிவாக இருக்குது எங்கே குறைவாக இருக்கலாம் யோசிப்போம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட இதை பற்றி. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நான் ப்ரைஸை வந்து இதான் ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாமல் இருக்குது. என்னென்னு சொன்னால் ஏர்லைன்ஸ் வந்து டைம் டு டைம் ப்ரைஸை ரேட்டை மாற்றப்படியாக. ஆனால் மார்க்கெட்டில் வந்து குறைந்த ரேட் சர்வீஸும் வந்து மேக்ஸிமம் குட் சர்வீஸாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இந்த சர்வீஸும் குறைவு ரேட்டும் குறைவாண்டா சொல்ல வரல, சர்வீஸும் நல்லா இருக்குது, ரேட்டும் குறைவாக இருக்குது. நாங்கள் என்னென்னு சொன்னால் எங்களோட மார்ஜினாக குறைச்சி வச்சுருக்கோம். அதுதான் இதில் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட் வந்து ஏர்லைன்ஸோட டைரெக்டாக டீல் பண்ணுறோம், கஸ்டம்ஸ் ஹவுஸோட டைரெக்டாக டீல் பண்ணுறபடியாக இடையில் இருக்கிற தேர்ட் பார்ட்டி இந்த பேமெண்ட்ஸ் வந்து குறைகிறபடியாக எங்களுக்கு ப்ரைஸ் மாதிரி இருக்குது. இன்னொரு சந்தர்ப்பம் என்னென்னா எங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணினா அதில் வந்து வால்யூம் கூடும். வால்யூம் கூட ஏர்லைன்ஸோட நெகோசியேட் பண்ணுற பவர் கூடும் எங்களுக்கு. ஓகே, கன பேர் வந்து பாஸ் அனுப்ப பேமெண்ட் சொன்னால் இன்னுமே குறைச்சி கொடுக்குற மாதிரி இருக்குது. இன்னுமே குறைச்சி கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ யூகேல பார்த்தீங்கன்னா யூகேலேருந்து நாங்கள் வந்து 450க்கு செய்கிறோம், சில 399 ஆஃபர் போய்க்கு 399 செய்கிறோம். அது வந்து எங்களுக்கு ஏர்லைன்ஸு எங்களோட கஸ்டமருன்ற சப்போர்ட்டால் ஒரு நல்ல வால்யூம் ஒன்றா கொடுக்குறோம் யூகேல. அதால் வந்து இப்போ DHL 12 பவுண்ட் செய்தால் நாங்கள் 450. அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்றா கஸ்டமரே புரிஞ்சு கொள்ளணும், கஸ்டமருக்கும் தெரியும். ஸோ இது வந்து இங்கேயும் அந்த சப்போர்ட்டை கஸ்டமர் தரும் பட்சத்தில் இப்போ யூகேலேருந்து எங்களோட ப்ரைஸ் குறைய இன்னும் மாற்றம் இல்லை. என்னென்னு சொன்னால் ஏர்லைன்ஸ் மாற்றாதபடியே நாங்களும் மாற்றோம். ஆனால் இங்கேருந்து மாற்றிருக்கிறாங்க, நாங்களும் மாற்ற இருக்குது. ஃபிக்ஸ் தான் இந்தியான அமௌண்ட்னு சொல்லலாம் இருக்குது. என்ன சில இன்றைக்கு நான் வீடியோ போகிறேன், நாளைக்கு நீங்கள் பார்க்க சில விலைகள் மாறிடும். அதை வந்து இப்போ அமௌண்ட்னு சொல்லலாம் கிடையாது. நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா நல்ல அந்தந்த டேட்டுக்கு நான் அந்த சொல்லுங்க. இப்போ நம்பர் ஸ்க்ரீன்லேயே தெரியும் உங்கள் இன்றைக்கு என்ன விலை, நாளைக்கு என்ன விலைன்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க எந்த நாட்டுக்கு என்ன ப்ரைஸ் சொல்லி. என்ன எவ்வளோ காலமாக இந்த ஃபீல்டுக்கு இருக்கிறீங்க? நான் இந்த ஃபீல்டில் வந்து 16 வருஷமாக இருக்கிறோம். இது வந்து நீங்கள் எங்களோட சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தா தெரியும் எவ்வளோ அளவு இருக்கிறோம்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூஸ் போய் பார்த்தீங்கன்னா என்ன கூகுள் ரிவ்யூஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வருஷம் இருக்கிறோம்னு சொல்லி. ஸோ நாங்கள் சொல்கிறது அதுதான். இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ காலம் இருக்கிறோம்னு சொல்கிறோம், நம்பிக்கை இருக்குன்றதை வச்சு தான் நான் சொல்கிறோம். எப்பயுமே நாங்கள் கஸ்டமர்ன்ற ரிவ்யூவை நாங்கள் ப்ரமோட் பண்ணுவோம். என்னென்னு சொன்னால் அப்போ தான் எங்களுக்கு நாங்கள் செய்த பிள்ளையான்னு சொன்னால் எங்களுக்கு கஸ்டமர் சொல்லுவாங்க. நல்லதுண்டா புதுசாக வர்ற கஸ்டமருக்கு அது பிரியோசனமாக ரெண்டபடியாக நாங்கள் ரிவ்யூஸை அதை ப்ரமோட் பண்ணுறோம் கஸ்டமர்கிட்ட. பட் இன்னொரு விஷயங்கள் கொண்டு வந்து இடத்துல ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ நம்பிக்கை தன்மையானது. இப்போ சில பேர் பாஸ் அனுப்புறதுக்கு யோசிப்பாங்க, நாங்கள் அனுப்புகிற பார்சல் போய் சேருமா, சேராட்டி என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்வி வந்துருக்கு தான் எல்லாருக்கும். அது என்ன மாதிரி? இப்போ 2 விடயம் இருக்குது. ஒரு விடயம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் ஸ்ரீலங்காலேருந்து போகிறதுக்கு. யூகேலேருந்து வர்றதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கஸ்டமர் தான் ரெஸ்பான்ஸ், நாங்கள் எடுக்க முடியாது, பர்சனல் எஃபெக்ட்ன்றபடியா. இங்கேருந்து போகிறதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கலாம். மேலதிக கட்டணம் பெறும். மேலதிக கட்டணம் பெறும். அது கட்டணம் மாறிக்கொண்டிருக்கும். கரண்ட் சிச்சுவேஷனில் அது மாறும்னு சொல்கிறேன். எடுக்கலாம். எடுக்காத பட்சத்தில் அவைக்கு வேல்யூவில் வந்து வேல்யூ எவ்வளோ டிக்ளேர் பண்ணினமோ அதில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இருக்கும் அவ்வளோ கிளைம் கொடுப்போம்னு சொல்லி. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியவே இருக்கும். இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா எவ்வளோ வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த வேல்யூ அப்படியே வரும். ஆனால் இன்சூரன்ஸ் உடனே கிடைக்காது தெரியும் தானே உங்களுக்கு. சில கேள்விகள் கேட்பாங்க, அந்த கேள்விகளுக்குரிய ஆன்சர் சொல்லணும். அவங்க கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக திரும்ப தருவாங்க. பார்சல் போய் சேருமா சேரான 199 விதமான பார்சல்ஸ் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் போய் சேரும். ஏன்னா அதுதானே எங்களை சர்வீஸ். அது சரி. ஆனால் 1% இப்போ நாங்கள் எங்களுக்குள்ளால போய் ஏர்லைன்ஸ் போகும், கேண்டலிங் ஏஜென்ட்ஸ்கிட்ட போகும், அதாவது ஏர்லைன்ஸ் கேண்டலிங் ஏஜென்ட்கிட்ட போகும், கணக்க விடயங்கள் இருக்குது. இருந்தாலும் அது இதுவரையில் எங்களோட இதில் வந்து ஒரு பார்சல் இன்னும் இந்த 16 வருஷ சர்வீஸில் ஒரு பார்சல் அப்படி தான் தொலைஞ்சிருக்கு. ஆனால் அதை கிளைம் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து சில 2-3 பார்சல்கள் மாறி அட்ரஸுக்கு போயிருக்கு. இப்போ உங்களுக்கு வேற வேண்டிய எனக்கு வேற வேண்டிய இப்போ நாங்கள் அதை நாங்களே ஸ்விட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம், மாற்றி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ரெஸ்பான்சிபிள். அதுக்காண்டி தான் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் அந்த பார்சல் அனுப்பிட்டு எங்களுக்கு தெரியாது அங்கே அந்த கம்யூனிட்ட கதை இந்த கம்யூனிட்ட கதைன்னு இல்லை. அப்படி இல்லை. நாங்களே ரெஸ்பான்ஸ் எடுத்து கஸ்டமர் கதைக்க வேண்டிய இடம் வந்தால் கதைக்க சொல்லுவோம் கஸ்டமர். இப்போ கஸ்டமர்ஸுக்கு கதைக்கணும்னு சொன்னால் கஸ்டமர் தான் கதைக்கணும். கஸ்டமர் தான் என்ன ப்ராடக்ட் அனுப்பினாண்டு அங்கே ரிசீவர் பாயிண்ட்டில் வந்து சில கேட்கலாம். என்ன குடிச்சு அனுப்பியிருக்கிறீங்க, எவ்வளோ வேல்யூவான குடிச்சு அனுப்பிடுங்க, அதை கேட்கலாம். அது கஸ்டமர் தான் ஆன்சர் பண்ணணும். அதை நாங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் ஒரு முகவர் மட்டும்தான், ஒரு டிரான்ஸ்போர்ட் கேரியர். ஓகே. மற்றப்ப நீங்கள் அனுப்புகிற பார்சல் ஹோம் டெலிவரி பண்ணுவீங்களா? எல்லாமே ஹோம் டெலிவரி. நாங்கள் இது முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால், எந்த ஒரு பார்சலுமே வந்து நாங்கள் ஆஃபீஸில் வந்துடுங்கன்னு சொல்கிறோம்ல,
இடையில வந்து எடுங்கன்னு சொல்கிறல்ல, நேராக வீட்டுக்கு தான் கொடுக்கணும். இது வந்து நம்பிக்கை தன்மை. இதில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை வேணும், எங்களுக்கு நம்பிக்கை வேணும், சரியான இடத்துல டெலிவரி பண்ணியிருக்கிறோமான்னு. ஓகே ஓகே. அதில் வந்து இப்போ நாங்கள் ஒரு பாசம் அனுப்பணும்னு சொன்னால் அவன் வீட்டு அட்ரஸுக்கு போயிடும். வீட்டு அட்ரஸுக்கு பட் இன்னொரு கேள்வி கேட்கணும்னா, இப்போ நான் வீட்டு இருக்கேன் தெரியா, இப்போ இது திருநெல்வேலியில் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு தூரம் பருத்துறை இல்லாட்டி பருத்துறை அங்கே நெல்லியடி இருக்கிறேன் கூட. ஓகே, இப்போ இல்லை சரி காரணம் அங்கே சைட்டு இருக்கோம். இப்போ அங்கேருந்து எனக்கு இந்த பார்சல் கொண்டு வரது கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டை வந்து எடுத்துன்னு பேர் இருக்கீங்களா? இதை கஸ்டமர்கிட்ட நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். என்னென்னு சொன்னால் ஆஃபீஸுக்கு வாங்கணும்னு சொல்கிறோம். என்னென்ன ஆஃபீஸு வரைக்கில் என்னென்ன வைக்கலாம், அவன் பேக்கிங் எல்லாமே க்ளோசிங் மட்டும் அவன் பார்க்கலாம். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நாங்கள் போய் எடுப்போம், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அந்த போக்குவரத்துக்குரிய செலவை வந்து அதை பே பண்ணணும். ரீசனபிளான ப்ரைஸாக இருக்கும், அதை பே பண்ண வேண்டி இருக்கும். இல்லை சும்மா செய்கிறோம்னு சொல்ல முடியாது. ரீசனபிளான ப்ரைஸை வந்து அதை பே பண்ணணும். இனி இல்லை வர முடியாத சுச்சுவேஷன் சொல்லிச்சோம். வேறு சில நம்ம வெளிநாட்டுக்கார இருப்பினா, என் அம்மா பஞ்சு இருப்பினா, வயசு போனாங்களே இருப்பினா, அதில் அரேஞ்ச் பண்ணிட்டு கொண்டு அனுப்புறது கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் எடுப்பீங்க. ஆனால் என்னென்னா நேராக வந்தீங்க சொல்லி நீங்கள் ஒவ்வொரு விஷயம் பார்க்கலாம். என்ன அது பில் பண்ணுறது, பேக் பண்ணுறது எல்லாமே ஒன்று பார்த்து உங்களுக்கு கண்ணு முன்னாலே பேக் பண்ணிடணும். அதில் வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்கும். ஓகே, இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த போக்குவரத்து செலவு வரும். இல்லாட்டி தேர்ட் பார்ட்டி கூட கலெக்ட் பண்ணி எங்களோட ஆஃபீஸுக்கு கொண்டு வந்துட்டு ரீபேக் பண்ணி என்ன ஐட்டம் இருக்குது, என்ன ஐட்டம் தெரியாதானே எல்லா ஐட்டத்தையும் பார்த்து எல்லா ஐட்டம் போகும்போது நாங்கள் அனுப்புவோம். அனுப்பிங்க. ஓகே, மற்ற இன்னொரு விஷயம் கேட்குறேன். இதில் வந்து இந்த ஃபெரி டிக்கெட்டிங்கிறது கண்ணை வரை நடக்கிற இந்த கப்பல் வீடியோ ஓடினார். அதுலேருந்து இந்தியாவுக்கு தம்பி இந்த கப்பல் எங்கே புக் பண்ணுறது சொல்லி கேட்டீங்க. இங்கே புக் பண்ணலாம், அவங்கள்ட்ட புக் பண்ணலாம். அது விமான டிக்கெட்டுகள் புக் பண்ணலாம். மற்ற டூர் பேக்கேஜ் இருக்கா? டூர் பேக்கேஜ் அது இருக்குது. எல்லா நாடுகளுமே குறிப்பிட்டாங்க. இல்லை, இந்தியாவுக்கு, மலேசியா, சிங்கப்பூர் குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டும் செய்துட்டு இருக்கோம். கஸ்டமைஸ்டு டூர் பேக்கேஜ் மட்டும் செய்து, குரூப் பேக்கேஜ் இல்லை. மற்ற இங்கே மணி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிறேன். வெளிநாட்டிலேருந்து காசு அனுப்பலாம். வெளிநாட்டிலேருந்து இங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரியா, வெஸ்டர்ன் யூனியன், மணிக்கிராம், மூடா அனுப்புகிற காசுகளை இங்கே எடுக்கக்கூடிய இருக்கும். அதே நேரம் தீவிராமிலேருந்து யூகேலேருந்து அனுப்பின காசு, தீவிராம் யூகேலேருந்து அது உங்களோட பேங்குக்கே கிரெடிட் ஆகும். உடனே வருமா? உடனே வரும். அது உடனே மீன் ஒரு 2 ஹவர்ஸுக்குள்ள உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அது பேங்க் டு பேங்க் டிரான்சாக்ஷன் நாங்கள் செய்துட்ருக்கோம் யூகேல இருந்து. அதுக்கு டேக்ஸுகள் அப்படியே வருமாண்ணா? இல்லை, டேக்ஸ் இல்லை. ஒரு டிரான்சாக்ஷனுக்கு கமிஷன் 5 பவுண்ட் இருக்குது. அது நீங்கள் பே பண்ண வேண்டியது. சிலது 3 பவுண்ட் இருக்குது. அது நீங்கள் யூகே பிராஞ்சில் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு என்ன சொல்லுவோம். ஓகே, யூகேலையும் பிராஞ்ச் இருக்குது, மாதிரி இந்தியாலையும் இருக்குது, ஸ்ரீலங்காலையும் இருக்குது. இங்கேருந்து எல்லா நாட்டுக்கும் அனுப்பலாம், யூகேலேருந்து எல்லா நாட்டுக்கும் அனுப்பலாம், இந்தியாவிலேருந்து எல்லா நாட்டுக்கும் அனுப்பலாம்னு. ஓகே, எல்லா சர்வீஸுமே இருக்குங்கள்ட்ட. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் அனுப்பிக்கொள்ளாம. இப்போ இந்த சிச்சுவேஷனில் மட்டும் கொஞ்சம் நாட்கள் டிலே ஆகலாம். மற்றது ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது இப்போ அந்த பார்சல் வந்து என்ன, இப்போ ஒவ்வொரு கிலோவுக்கும் ஒரு விலைகள் இருக்குது தானே. 10 கிலோவுக்கு இல்லைன்னா 1 கிலோவுக்கு வித்தியாசம். மற்ற 10 கிலோவுக்கு மேலே விலை குறையும். நீங்கள் 1 கிலோவும் அனுப்பலாம், ஆனால் விலை கூடவே இருக்கு. ஏன் 1 கிலோவுக்கு விலை கூடண்டா, ஒரு டெலிவரிக்கு போகிறதுக்குரிய சார்ஜை தான் அதில் கால்குலேட் பண்ணுறாங்க ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. 1 கிலோ தானே குறைஞ்ச பாஸ் தானே, ஏன் கூட விலை. ஒரு பார்சலை 20 கிலோ 30 கிலோ டெலிவரி பண்ணுறதுக்கும் ஒரே கோஸ்ட் தான் முடியும். 1 கிலோ டெலிவரி பண்ணுறதுக்கும் ஒரே கோஸ்ட் தான் முடியும். அதால தான் இந்த டிஃப்ரெண்ட். ஆனால் 1 கிலோக்கு ஒரு ரேட், 2 கிலோ குறையும், 3 கிலோ குறையும், 10 கிலோக்கு மேலே போடைக்கு இன்னும் குறையும், 20 கிலோக்கு மேலே போடைக்கு இன்னும் குறையும். அப்படி இந்த ப்ரைஸ் மாறிடும். மற்ற முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ இந்த பார்சல் அனுப்புகிறோம் தானே, அனுப்பினா அது காசு இங்கே கட்டலாமா இல்லாட்டி எடுக்கிற ஆள் அங்கே கட்டலாமா? அது இந்த மாதிரி இல்லை. இதில் வந்து முக்கியமாக வந்து இப்போ எந்தெந்த நாட்டிலேருந்து நாங்கள் அனுப்புகிறோமோ அந்தந்த கரன்சிலாம் நீங்கள் பே பண்ணுவோம். வேறு கரன்சியில் நீங்கள் பே பண்ணல. இப்போ ஸ்ரீலங்காவில் அனுப்புகிறோம்னா ஸ்ரீலங்கன் ருபீஸ், இந்தியாவில் அனுப்புறீங்கன்னா இந்தியா ருபீஸ், யூகேல அனுப்புறீங்கன்னா பவுண்ட். அப்போ இப்போ குறிப்பாக எல்லாம் இலங்கைக்கு வந்து போயிருந்தாங்க, யூகேல இருக்கிறாங்க. இப்போ இலங்கை காசு இருக்குன்னு சொன்னால் அங்கே பே பண்ணலாமா? இல்லை, இங்கே தான் பே பண்ணலாம், அங்கே பே பண்ணல. அது ஆனால் இலங்கை காசு இப்போ அங்கே கரன்சி லைசன்ஸ் அங்கே இருக்கிறபடியா யூகேல, இலங்கை காசை நீங்கள் பவுண்டாக மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ எங்கெங்கே நாங்கள் பாஸ் பண்ணோம் அங்கே பே பண்ணால் ஓகே. யூகேல இருந்து வந்து எங்களுக்கு ஃப்ளைட் பாஸில் பொறுத்தவரை 2 கிழமையில் 2 தடவை நாங்கள் அங்கேருந்து மூவ் பண்ணுறோம். ஒன்று வியாழக்கிழமை, இன்னொன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஸோ உங்களுக்கு வந்து அந்த டேஸ்லேருந்து 7 டேஸுக்குள்ளே டெலிவரி ஆகும். நெக்ஸ்ட் வந்து சிப் பார்சல் வந்து மந்தில் 2 டைம்ஸ் மூவ் பண்ணுறோம். அது வந்து 6 to 8 வீக்ஸுக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி ஆகும். ஸோ யூகேல இந்த சர்வீஸ் வந்து பெஸ்ட் ப்ரைஸ், பெஸ்ட் சர்வீஸை யூகே மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கஸ்டமருக்கும் தெரியும், சில இப்போ இந்த பிரச்சனையால் டிலே ஏற்படலாம், ஆனால் அதை நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து எங்களோட பார்சல் எங்கெங்கே இருக்குன்றதை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கொள்ளலாம். அதான் படத்தை நான் கேட்குறேன், ட்ராக்கிங் ஆப்ஷன் இருக்காங்க. எங்களோட பார்சல் எங்கெங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு ட்ராக்கிங்கையும் தருவோம். நீங்கள் எங்களோட தீவிராம்.com போயிட்டு ட்ராக் பண்ணலாம். அந்த பார்சல் நம்பரை கொடுத்து ட்ராக் பண்ணிக்கொள்ளலாம். அது நல்ல விஷயம். எங்கே இருக்குன்னு பார்த்து கொண்டுக்கலாம். எப்போ டெலிவரியாக எஸ்டிமேட் டெலிவரி டைமும் அதில் போட்டிருப்பீங்க.
ஓகே, உங்களுக்கு மொத்தம் உங்களை பார்சல் அனுப்ப போகிறீங்க. வெளிநாட்டிலேருந்து இங்கே அனுப்பலாம், இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பலாம். மற்றது மணி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, மற்றது நிறைய சர்வீஸ் இருக்குது, ஏர் டிக்கெட்டிங் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நேரடியாக இப்போ திருநெல்வேலி கொமர்ஷியல் பேங்குக்கு NDB பேங்க்கு நேராக முன்னுக்கு இருக்கேன், தினேஷ் பேக்கரிக்கு பக்கத்தில் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் வந்து நீங்கள் பார்சலாக அனுப்பிக்கொள்ளலாம். குறைவான விலை என்ன? குறைவான விலையில் என்ன இங்கே வந்து எங்களுக்கு UK கஸ்டமர் தெரியும் தீவிரம் இந்த சர்வீஸ் வழங்குதுன்னு சொல்லி. ஸோ அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே சர்வீஸை வந்து இங்கே ஸ்ரீலங்கா எஃப்னால கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதால் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, பெஸ்ட்டான ப்ரைஸ்னு சொல்கிறீங்களா? பெஸ்ட்டான ப்ரைஸ். உடனே நீங்கள் வாரங்க விசாரிச்சு பார்க்கலாம். கண்டிப்பாக விசாரிச்சு பார்க்கலாம். வெளியில் விசாரிச்சு பாருங்கள் என்ன ப்ரைஸ் போகுது, இங்கே என்ன ப்ரைஸ் போகுதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே இங்கே பெஸ்ட்டான ப்ரைஸ்னு சொன்னால் வந்து அனுப்பி கொடுங்க. அவரே ஓப்பனாக சொல்கிறேன், உடனே விசாரிச்சு பாருங்க, நீங்கள் போகும் பார்த்துட்டு வந்து அனுப்புங்க. என்னென்னு சொன்னால் அந்தளவுக்கு கொடுக்குறீங்களா என்ன ப்ரைஸ் வந்து சொல்லலாம் கிடக்கு. என்னென்னு சொன்னால் சிச்சுவேஷன் அப்படி என்ன அமெரிக்காக்காரன் அங்கே கொண்டு போகிறோம் அந்த பிரச்சனைனால டொலர்ஸே மாறிக்கொண்டிருக்கு, பவுண்ட் விலை மாறிக்கொண்டிருக்கு. அதே மாதிரி இதுகளும் சொல்லிடலாம் என்ன இந்த பிரச்சனை நார்மலுக்கு வரைக்குள்ள வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, இந்த ஏர்லைன்ஸும் ஃபியூவலில் தானே ஓடுது. அது சரி, அந்த பிரச்சனை யாழ்ப்பாணம் மட்டும் தான் அந்த ஃபியூவல் பிரச்சனை இருக்குது, அதை விடுங்க, அது அடுத்த. ஓகே, நன்றி அண்ணா நேரத்தை அதுக்கு ஃபுல்லாக என்னதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே.